உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமசிவாயம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ரசனீபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமः. ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன். என்னுடைய குருநாதரையும் வணங்குகின்றேன். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த பிப்ரவரி மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய 12 ராசி அன்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நல் வாய்ப்பாக அமைகிறது. அப்படி என்ன சாமி நல் வாய்ப்பு? பிப்ரவரி மாதத்தில் அவ்வளவு சிறப்பான சப்ஜெக்ட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு முக்கியமான நிகழ்வு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இது நாள் வரையில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதியில் இருக்கிறார். இந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். 6ஆம் தேதி விடியும் போது அற்புதமான பொழுதா விடிய போகுது. அதோடு மட்டும் இல்லைங்க, இந்த கிரக சேர்க்கை பார்ப்பீர்களே ஆனால் சுக்கிரன் ராகு குருவுடைய வீட்டில் தொடர்பு. பொதுவாக இந்த சுக்கிரன் ராகு தொடர்பு இருக்கும் போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும். என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பணவரவு தனவரவு அபரிமிதமானதாக அதிகமானதாக இருக்கும். ஆசைகள் அதிகரிக்கும். பொதுவாக சுக்கிரனாலே சுகபோகம் உண்டு இல்லையா? சுகம், ராகு போகம், பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை, காமம் அதிகரித்தல், இச்சைகள் சல்லாபம் முதலாம் அதிகரிக்கிறது. அதை என்ஜாய் பண்ணுறது, அதுக்கு சமமான கால நேரங்கள் அமைவது. அதே சமயத்தில் இந்த 3 விஷயத்திலும் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருந்துக்க வேண்டும். காரணம் என்னன்னா, அந்த சுக்கிரன் ராகு இந்த சுகபோகத்தினாலே ஒரு பெரிய பெயரை, ஒரு நேமை ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயங்களும் நடந்துவிடும். ஒரு பெரிய பேர் புகழ விளம்பரத்தை ஏற்படுத்தி செய்யாத குற்றங்கள், மனசு ஆசைப்பட்டு இருக்கலாம், ஆனால் அது நடக்கிறதுக்கு முன்பாகவே நடந்ததை போல ஒரு பெரிய விளம்பரப்படுத்தி அதை ஒரு பெரிய இன்சல்ட் பண்ணுற மாதிரி, அப்படியெல்லாம் ஒரு விளம்பரத்தோடு கூடிய நேம் ஸ்பாயில் ஆகிறது, இல்லை டேமேஜ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட நடந்துவிடும். கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த சுக்கிரன் ராகு தொடர்பு ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரப்படுத்தக்கூடிய சுகபோகம் அல்லது பெரிய வளர்ச்சி, திடீர் அதிர்ஷ்டம் அல்லது ஒரு திடீர் பதவி உயர்வு, பணவரவு. அதே போல் மறுபக்கம் அந்த இச்சை, காமம், சுகபோகங்களால் வரக்கூடிய ஒரு நேம் ஸ்பாயில். அப்போ இந்த சுக்கிரன் ராகு தொடர்பு, அதே போல் மருத்துவம், ஆப்ரேஷன்ஸ், இதெல்லாம் இந்த சுக்கிரன் ராகு குரு வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் நிறைய கலவரங்கள், பெண் பிரச்சனைகளால் வரக்கூடிய கலவரங்கள், அப்படி வச்சுப்போம். பெண் பிரச்சனைகள், பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், அப்படி கூட சொல்லலாம் நாம். இப்போ பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், அதனால் வரக்கூடிய கலகம், அதனால் வரக்கூடிய கலவரங்கள். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் கொஞ்சம் சற்று பெண் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நடந்துக்கணும். அதே போல் குறிப்பாக அது குடும்பமாக இருந்தாலும், வெளியிலையாக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அமைகிறது. வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினாலே 12 ராசி அன்பர்களுக்கும்
இன்பம் அதிகரிக்கும், மகிழ்ச்சி, நிம்மதி பிறக்கும். 12 ராசிக்குமே இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் குரு வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினால் நிம்மதி பிறக்கும். சனி ஆட்சி பெற்று விளங்குகிறார், திரிகோண வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ சனியுடைய சுபத்துவம் அதிகரித்துள்ளது. கால புருஷனுக்கு லாபஸ்தானமாகிய 11வது வீட்டிலே சனி பகவான் அமைந்திருக்கிறார். அப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையில் லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதம். இன்னொரு மிகப்பெரிய கிரக அமைப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அடைந்திருக்கிறார். சார் செவ்வாய் எப்பயோ ஒரு முறை வக்ரம் அடைஞ்சு நம்ம பார்ப்போம் சார். செவ்வாய் பகவான் எப்பயோ ஒரு முறை வக்ரம் அடைஞ்சு நம்ம பார்ப்போம், ரேர் அது. ஆனால் அந்த செவ்வாய் அதிச்சாரம் பெற்று கடகத்திலேருந்து திருப்பியும் மிதுனத்துக்கு போயிட்டு மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வராரு. அப்போ புதனுடைய வீடு கொடுத்த புதன் பகவான் செவ்வாய் உச்சம் பெறுகின்ற மகரத்தில் அமைந்திருக்கிறார். அப்போ இதெல்லாம் ஒரு யோகமான அமைப்பு. கண்ணுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு சில அதிசயங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பர்களே, ஏதோ ஒரு அதிசயம் நடக்கப் போகுது இந்த மாதம். ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா, இல்லை ஏதேனும் ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்துடாதா, அல்லது நல்லா போயிட்டு வந்து உங்கள்கிட்ட எல்லா ஆட்சி அதிகாரம், நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரிகளாக கூட நீங்கள் இருக்கலாம், இது நாள் வரையில் நல்லா ஜம்முன்னு ஒரு ஆட்சி அதிகாரம் செலுத்தி இருக்கலாம். திடீர்னு உங்களுடைய அதிகாரத்திற்கு கூட பங்கம் வந்துவிடும். எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அது ஐஜியாக இருந்தாலும், ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும், கமிஷனராக இருந்தாலும், நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை மிகப்பெரிய ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்திவிடும், ஒரு கலகத்தை ஏற்படுத்திடும். அந்த வார்த்தை மாறுபட்டதாக அமைந்துவிடும். அப்போ காவல்துறையே ஆனாலும் கவனம் தேவை. காரணம், இந்த சுக்கிரன் ராகு சனி சுக்கிரன் சேர்க்கை. இந்த சுக்கிரன் ராகுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான். அப்போது காவல்துறை அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட இந்த பிப்ரவரி மாதம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைகிறது. அப்போ கிரக அமைப்புகளை பொறுத்தவரையில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஒரு சுபத்துவம், சனி பகவானுடைய ஆட்சி பலம் திரிகோண வீடு ஒரு சுபத்துவம், தை மாதம் என்கிற காரணத்தினாலே சூரியன் புதன் சனியுடைய வீட்டில் சூரியன் இருப்பது, அரசு அதிகாரிகள், இவங்களாம் அரசியல் தலைவர்கள், அரசாங்கத்திற்கே கூட கலகம் ஏற்படுவதற்கு, அரசியல் கலகங்கள், அரசியல் கலாட்டாலாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது, இந்த பிப்ரவரி மாதம் இன்னும் கூட டீட்டெயிலாக ஃபுல்லாக ஒரு ப்ரீஃபாக உங்கள் தனிப்பட்ட உங்கள் ராசிக்கு பார்த்து விடலாம். வாருங்கள் அன்பர்களே. அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களே, இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. சார் கடகத்துக்கு எல்லாமே பிரச்சனைங்க சார், எல்லாமே ஒரு தடையாக உள்ளது. எதை எடுத்தாலும் தடை, காரிய தடை, செயல் தடை, சொல் தடை. ஒரு நல்ல விஷயம் வாயை திறந்து சொல்ல முடியல சார் வீட்டில். அது வயசானவங்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், சின்ன பசங்களாக இருக்கலாம். ஒரு விஷயத்தை வாயை திறந்து சொல்ல முடியல சார், உடனே ஏதேனும் பிரச்சனை வந்துடுது. நல்லது சொல்ல போனால் கூட தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து விடுகிறது. அப்போ அதை போல கடகராசி என்பர்களே, எல்லா இடத்திலும் காரிய தடை, செயல் தடைகள், சொல் தடைகள் இவையெல்லாம் இருக்குமே. ஆனால்
அந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது எனதருமை கடகராசி அன்பர்களே. சார், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார், அந்த பிஸ்னஸ் நல்லா போகும்னு நினச்சி நான் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது இப்போ எனக்கு சரியாக வரல. ஸோ என்னுடைய பெரிய ஏமாற்றமாக இருக்குது. என் கையில் இருந்த எல்லா காசையும் போட்டு நான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார், ஆனால் அது சரியாக வரவில்லை. அப்போ பெரிய ஏமாற்றம். ரெண்டாவதுல அந்த போட்ட காசை எடுக்கணும், இல்லாட்டி குடும்பத்துக்கு பதில் சொல்லணும், வாங்கினவங்களுக்கு பதில் சொல்லணும். அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், கடன் பிரச்சனையா தலைக்கு மேலே இருக்குது. நம்மளால் அடைக்க முடியுமான்னு எனக்கு தெரியலைங்க சாமி, வருமானம் குறைவாக இருக்குது, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் அதிகமாக உள்ளது. அப்போ இது போல் தீராத மனக்குழப்பங்கள், தீராத பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே, இந்த மாதம் வருமானம் அதிகரிக்கும். ஒரு சில நினைச்ச விஷயங்கள் நிறைவேறக்கூடும். கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. காரணம் என்ன? இது நாள் வரையில் 10ஆம் அதிபதி கர்மகாரகன் 6 10க்குடையவன், 5 10க்குடையவன் அந்த செவ்வாய் உங்கள் ராசியில் வக்ரகதியில் இருந்தார். இப்போது அதிச்சாரம் பெற்று உங்கள் ராசிக்கு 12 போய் உட்காந்துருக்கார், 2 12 உட்காந்துருக்கிறார். இப்போ இந்த 5 10 அங்கே வேலை செய்யுது. இன்னும் சொல்லப்போனால் 9 10 கூட அங்கே வேலை செய்யுது. அப்போ இந்த 9 11 பரிவர்த்தனை யோகம், அதுவும் ஒரு மிகப்பெரிய கிரக அமைப்பு. அப்போ கடகராசி என்பர்களே, உங்களுடைய கவலைகள் என்னன்னு எனக்கு தெரியும். உங்கள் வருமான பிரச்சனை, வேலை இல்லாத பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், அங்கே இருக்கக்கூடிய வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு விசாரணைகள், அல்லது ரிப்போர்ட் பண்ணுறது, அல்லது ப்ரமோஷன் இல்லாமல் இன்சல்ட் பண்ணுறது, வேலை செய்கிற இடத்துல எனக்கு வேலையே செய்ய பிடிக்கலைங்க சாமி, என்னை நேமை டேமேஜ் பண்ணுறாங்க, இல்லைன்னா என்னை ஸ்பாயில் பண்ணுறாங்க, என்னை ஒரு இன்சல்ட் பண்ணுறாங்க, எனக்கு தர வேண்டிய அந்த ப்ரமோஷன்ஸ் அது தரலை, ரெகக்னைஸ் இல்லை, இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் எனக்கு தெரியும். அப்போ அந்த ஜாபில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே, இந்த மாதம் அந்த பிரச்சனைகள் குறையும். நிறைய கடகராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு, மீண்டும் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக கடகராசி என்பர்களே, இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்ல, வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் குறையக்கூடிய மாதம். என் பாஸ் என்கிட்ட சரியாக பேசலை, என் மேனேஜர் என்கிட்ட சரியாக பேசலை, அல்லது என்னுடைய கொலீக்ஸ் கூட ஒர்க் பண்ணக்கூடியவங்க சரியாக என் கூட பேசலை, எனக்கு அதை சப்போர்ட் பண்ணலை, இந்த மாதிரியெல்லாம் மெயினாக ஜாப் கிடைக்கல. அதுதான் மெயின். எனக்கு வேலை கிடைக்கும், 48 வயசாகுது, 54 வயசாகுது, எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல. அப்போ இதெல்லாம் உரிய பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. அதே போலத்தான் தொழில் அமைப்புகள். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க, அதே போல் பெரிய பெரிய லோனு அல்லது பெரிய கமிஷன் பிஸ்னஸ்னால் ஒரு பெரிய அளவில் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பணங்காசு கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன்ஸ் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், டாக்டர்ஸு, ஆடிட்டர்ஸு, அப்போது இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள், விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், பண்ணைகள், பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், கனிம வளங்கள், குவாரிகள், க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அப்போ டாக்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு,
சினிமா துறையை சார்ந்தவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, பில்டர்ஸு, ரியல் எஸ்டேட்டு, மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அப்போ நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும், தொழில் சிறப்பானதாக இருக்கும், இன்கம் அதிகரிக்கும். சார், இந்த சுக்கிரன் ராகு, சுக்கிரன் குரு தொடர்பு இருக்குது பார்த்தீங்களா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லது நீங்கள் ஆண்களாக இருப்பீர்களே ஆனால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருப்பீர்களே ஆனால் ஆண்களாக பார்ட்னர்ஸ் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்படி நம்ம நாகரிகமாக அதை சொல்லுவோம். பார்ட்னர்ஸ் விஷயத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், லவ்வர்ஸாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், அல்லது உண்மையிலேயே பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை அரசியலில் வெளியில் வீட்டுக்கு தெரியாமல் வெளியில் பழகக்கூடிய இடமாக இருக்கலாம். எச்சரிக்கை தேவை. ஏன்னா இப்போ இந்த கடகராசி பார்க்குறோம், நம்ம தேவையில்லாத இந்த பெண்கள் பிரச்சனை போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கு, போலீஸ் விசாரணை நடந்து கொண்டு இருக்கு. நம்ம பார்க்குற நிறைய விஷயங்கள் பார்க்குறோம், எதிர்கட்சிகள்லாம் போராடுது. அப்போ கடகராசி என்பவர்களே இந்த சுக்கிரன் ராகு சப்ஜெக்டில் எச்சரிக்கை தேவை. அதே போல் குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள், வீட்டை விட்டு வெளியில் போகிறது, சொல்லாமல் கொள்ளாமல் இருக்கிறது, அல்லது போயிட்டு வீட்டுக்கார மேலேயே ஒரு கம்ப்ளைண்ட் தர்றது, அது மாதிரி கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனதருமை கடகராசி அன்பர்களே. அதே போல தான் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, மடாதிபதிகள், அரசியல் தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள், இவங்க எல்லாருக்கும் கூட கடக ராசியாக இருப்பார்களே. ஆனால் இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அதே போலத்தான் கனிம வளங்கள், க்ரஷர்ஸு, குவாரிகள், மினரல்ஸு, இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள், அப்போ இந்த மாதிரியான கெமிக்கல்ஸு, அப்புறம் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டல்ஸு, பில்டர்ஸ், ரியல் எஸ்டேட்டு, அப்போ இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. அப்போ எப்படி பார்த்தாலும் நம்ம இன்னும் எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் பேசலாம். அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடகராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக, சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக அமைகிறது. அப்போ இது எல்லாமே ஓகே சாமி, எல்லாமே பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க, இது எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு கேள்வியை தொடருங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.